வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சிக்கனோட பேர் என்னென்னா ராயல் சிக்கன். இது வசதி படுத்தவங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. 3 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலில் செய்யக்கூடிய உணவு. இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். காஞ்ச மிளகாய் சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சு அரைச்சி வச்சுக்குவோம். சிக்கன் வந்து எலும்பில்லாத சிக்கனாக பார்த்து எடுத்துக்கலாம். அதுவும் கூட தயிரை மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ சுடு தண்ணியில் ஊற வச்ச அந்த காஞ்ச மிளகாயோட பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் போட்டு இதையும் கிளறி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் இதை எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சம் ஒரு 200 ml நெய்யை விட்டுட்டு அதில் வந்து ஒரு 200 கிராம் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் கூடவே ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யில் பொரியறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனியன் வித்து இப்போ ஒரு கடாயில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய் 3 மிளகாய் பொரிஞ்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்குவோம். ஸோ நெய்யிலேயே ஃப்ரை பண்ணுறதுனால இதோட சுவை வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருள் என்னென்ன அப்படின்னா கருவேப்பிலை, நெய்யிலேயே பொரிகிற ஆனியன், இதுவும் கூட நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட நிற்காது, எல்லாமே சாப்பிட்ருவாங்க. ஒரு சிக்கன் பீஸ் எடுத்தோம்னா அதுவும் கூட 2 முந்திரி இருக்கிற மாதிரி தான் நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் ஆல்ரெடி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம், எண்ணெயிலேயே பொரித்து எடுத்துட்டோம். இப்போ இதுவும் கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனியனுக்காக லைட்டாக நம்ம நெய்யிலே வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.